என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெறுகிறார்கள், எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தலையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய நிலத்தை மேல் இருப்பதாக. ஆமென். இன்னைக்கு வாசித்த இந்த சங்கீதம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை ஒவ்வொரு வசனத்தையுமே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நம்ம தியானிப்போம். நம் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரமே நமக்கு முன்மாதிரியா இருக்கு. எல்லாமே எல்லா விஷயத்துக்கும் உலகம் தோன்றிலிருந்து உலகம் முடிவு வரைக்கும் இருக்கிற அனைத்து மக்களுக்கு வேண்டிய அனைத்து காரியங்களுக்கும் எல்லா விதத்திலும் முன்னோடியா இருக்கிறது என்று நம் வேதத்தை நன்கு புரிந்து படிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. அதுல ஒவ்வொரு வசனமும் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து வருகிறது. நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம தெளிவாக நம்ம பார்ப்போமானால் அது ஒவ்வொரு வசனமே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த வாசித்த இந்த சங்கீதம் ராஜா தாவீது ராஜா தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிற ஓடு பாடின இந்த சங்கீத பாடல் பாருங்க. நம்ம வரலாறு ஹிஸ்டரியில நம்ம படிக்கும் போதெல்லாம் அப்பா ஆட்சி செஞ்சுட்டு வருவார், மகன் அந்த ஆட்சி மேல ஆசை வைத்து அப்பாவை கொன்றுட்டு அந்த ஆட்சியை பிடிப்பான். இப்படி நிறைய பேர் நம்முடைய சரித்திரத்துல பார்த்துருக்கிறோம். அதேதான் நான் இப்போ தாவீதுடைய வாழ்க்கை வரலாறுல அவருடைய மகன் அப்சலோம் தாவீதை அந்த ராஜ்யத்தை பிடிக்க வேண்டும் என்று தாவீதை துரத்தி அவருடைய கொண்டுதான் நம்ம அந்த ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையில இந்த சங்கீதம் பாடப்படுகிறது. பாருங்க, 2வது வசனம், முதல் வசனம், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அநேகர். தாவீது காலத்துல ஏராள போர் செய்து வந்தார். அதனாலேயே ஆண்டவர் தாவீதுக்குள்ள நீ எனக்கு ஆலய கட்ட வேண்டாம், நீ ரொம்ப ரத்தம் சிந்திட்டு உன் மகன் எனக்கு ஆலய கட்டணும். ஏன்னா தாவீது காலத்துல அவ்வளவு போர், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து மக்களுமே தாவீதுக்கு எதிராக வந்து போர் செய்யும் போது எல்லா போரிலும் தாவீதை காப்பாற்றி ஆண்டவர் கூடவே இருந்து அவரை வெற்றி அந்த போர் செய்கிற எதிராளிகள் எல்லாம் ஜெயிக்க வச்சாரு பார்க்கிறோம். அப்படி இருந்த போதிலும் மகன் அப்சலோம் அவங்க அப்பாவை கொண்டுட்டு ஆட்சிக்கு வரணும்னு அவங்க அப்பாவை துறந்தான். அந்த நேரத்துல பாடத்தான் இது. அடுத்த வசனமாகிய நான் 2வது வசனத்தை பார்க்கும்போது, தேவனிடத்தில் அவருக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். தேவனிடத்தில் அவளுக்கு ரட்சிப்பு இல்லை. பாருங்க, தேவனிடத்துல ரட்சிப்பு இல்லைன்னா அவன் தேவனோட இல்லை, அதனாலதான் அவன் பையன் எனக்கு கொள்ள வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கர்த்தர் கூட இருந்து ஆண்டவனுடைய ரட்சிப்பு இருந்ததுன்னா இப்படி ஒரு காரியம் நடக்குமா அப்படின்ட்டு எல்லா மக்களும் சொல்லுகிறதை எல்லாரும் சொல்றாங்க. இல்லை, ரட்சிப்பு இல்லை, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அப்படி அவரோட தாவீது அப்சலோமுக்கு பயந்து நடக்கும் போது ஊழியக்காரர் கூடவே நடந்து போகிறார் என்று பார்க்கும்போது அப்ப மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சாதாரண என்ன சொல்லுவாங்க, என்ன தப்பு பண்ணனாலோ, என்ன கஷ்டமோ, என்ன இதுவோ, என்ன தவறு செஞ்சானோ, இப்படி ஒரு காரியம் அவனுக்கு நடக்குது, அவங்க பையனே அவனை போட்டு தொடங்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு வாய்க்கு வந்தபடி ஊர் மக்கள் எல்லாம் பேசுவாங்க. அப்போ அதுக்குதான் அவரு புலம்பி சொல்றாரு, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமா
ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு ஒரு காரியம் நடக்கும்போது, ஒரு கஷ்டம் நடக்கும்போது, துன்பம் நடக்கும்போது சொல்லுவாங்க, என்ன தவறு செஞ்சாங்களோ, என்ன பிரச்சனை பண்ணாங்களோ, இவங்களுக்கு இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குது அப்படின்னு சாதாரணமா உலக மக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, வர்றாங்க, என்னென்னமோ கத்தரை தேடிட்டு போறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம், அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பாடு, கத்தர் இவங்களோட இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு அநேக பேர் நம்மளே பேசக்கூடும். அப்படிப்பட்ட பேச்சு தான் தாவீதுக்கு வந்தது. அப்போ இந்த அநேக பேசுற பேச்சு இன்றைக்கு தாவீதுக்கு மாத்திரமல்ல, வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவருக்குமே இந்த காரியங்கள் நடக்கும். ஆனாலும் அது வெற்றி ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அது கடைசி நேரத்துல அவர் வெற்றி கொடுக்கும் பொழுது, அவர் ஜெயத்தை நமக்கு கொடுத்து ஏதோ ஒரு காரணத்துக்காக, அவர் திட்டம் நிறைவேறுவதற்கு, அவர் நிர்ணயப்பட்ட காரியம் நிறைவேறுவதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார் என்று வெளியிருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா அதை உணர்ந்து அறிந்து தேவனுக்கு அன்பாக இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். கர்த்தர் நமக்கு இதில் இருந்து ஒரு விடுதலை கொடுப்பார் என்று. அதேதான் தாவீதும் இந்த வசனத்துல அப்படி சொல்ல, அநேக என்னை பற்றி அப்படி பேசின. ஆனாலும் பாருங்க, ஆனாலும் என்ற வார்த்தை வந்தாலே மேல இருக்கிற அந்த காரியம் முடிவடைந்து அடுத்தது புதிதாக வருகிறது என்று நாம் அறிந்து கொள்ளும். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இவ்வளோ பேர் என்ன அசிங்கமா பேசினாலும், இவ்வளோ பேர் என்னை வந்து துக்கப்படுத்தி பேசினாலும், ஆனா நீங்க எனக்கு கேடகமா இருக்கிறீங்க, நீங்க எனக்கு துருகமா இருக்கிறீங்க, நீங்க எனக்கு என்னை உயர்த்துகிறவரா இருக்கிறீர் அப்படின்னு ஒரு விசுவாசம். தாவீது விசுவாசம். இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் நம்ம சிந்தனைக்கு கொண்டு வந்தோம்னா பயங்கரமா இருக்கும். எந்த க்ஷணத்துல, எந்த நிமிஷத்துல நம்ம உயிரை எடுத்துருவாங்களோ அப்படின்ற பயத்துல பேசுறதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆனாலும் அந்த சூழ்நிலையும் தாவீது விசுவாசம், என்னை உயர்த்துகிறவர், எனக்கு கேடகமா இருப்பார், என்னை பக்கமா பாதுகாப்பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த ஒரு விசுவாச வார்த்தையை இருந்துட்டு கூட தாவீது வருது. அதேதான் நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, துக்கம் வரும் பொழுது, ஆனாலும் என்ற வார்த்தை நமக்கும் உரியது. நமக்கு வரும்போது நாம கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் இப்படியே நம்மளை விட்டு விட மாட்டார். அவர் நன்மை செய்கிற தேவன், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், அவர் சத்திய வார்த்தையை நம்ம கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம விசுவாசிப்போம். இது எல்லாமே இந்த ஒவ்வொரு வசனம் நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு வசனமே நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறது. அந்த ஆலோசனை தான் இது. இதெல்லாம் எது தெரியுமா? இந்த பைபிள் இருக்கிற எல்லா உதாரணமே நம் வாழ்கிற வாழ்க்கையில நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, நமக்கு கொடுக்கிற இதெல்லாம் முன்மாதிரியான செயல்கள். அடுத்த வசனம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திற்கு எனக்கு செவி கொடுத்தார். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். சத்தம் நம்மளாம் ஒரு பேசுறது சாதாரணமா பக்கத்துல இருக்கிறவங்க பேசும்போது நம்ம என்ன செய்யறோம்? பொதுவாக தான் பேசுவோம், ஓடு கத்தி பேச மாட்டோம். கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க நம்ம கூப்பிடும் போது சத்தமா கூப்பிடுவோம். சத்தமா அவங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு இருந்ததுன்னா நம்ம சத்தமா கூப்பிடுவோம். இந்த இடத்துல தாவீது என்ன செய்யறாரு? நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஏன் சத்தம் என்றால் அவருக்கு இருக்கிற வேதனை, அவருக்கு இருக்கிற துக்கம், அவருக்கு இருக்கிற கண்ணீர், அவருக்கு இருக்கிற கவலை. அந்த நேரத்துல நான் சத்தம் என்னதான் விசுவாசம் இருந்தாலும் ஒரு சில வேலைகள்ல மனிதர்களுக்கு அந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கும் அப்படின்றது நமக்கும் தெளிவுபட்டிருக்காங்க. நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். கூப்பிட்டா என்ன செஞ்சார் கடவுள்? அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். சேரா, எனக்கு செவி கொடுத்தார். அதாவது விசுவாசத்தோடு பேசுகிற வார்த்தை இது. விசுவாசம். அவர் செவி கொடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று அவர் விசுவாசித்து சொன்ன வார்த்தை. அப்ப நமக்கு இதே காரியம் தான் வாழ்க்கையில. அவரிடத்துல நாம சத்தமிட்டு கூப்பிடும்போது, நம்ம கஷ்டமான நேரத்துல நம்ம வார்த்தையை வெளியே கொண்டு போய் பேசினால இருந்தது கூட நம்ம வேகமா கட்ட, என்ன ஆண்டவரே, என்னப்பா, ஏன்பா இவ்வளவு கஷ்டம், ஏன் எனக்கு இவ்வளவு பாடு அப்படின்னு நம்ம இருந்ததுக்குள்ள சிந்தனை வேகமா இருக்கும். அதுதான் தாவீது சத்தமிட்டு கூப்பிட்டான்னு வந்து அந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம். அப்போ சத்தமிட்டு கூப்பிட்டார், எனக்கு செவி கொடுத்தார், எனக்கு செவி கொடுத்தார் போது அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வார்த்தை. நான் கூப்பிட்டதுக்கு அவர் செவி கொடுத்தார். அவர் எங்க இருக்கிறாரு? அவர் பரிசுத்த பர்வத
செய்து கொண்டிருக்கிறார். நாமே அவருடைய ஆலயமா இருக்கிறோம்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆனாலும் சில கஷ்டமான வேதனையான சூழ்நிலையில நாம் சத்தமிட்டு கூப்பிடுறோம். இறுதிக்குள்ள வேகமா நம்ம கூப்பிடுகிறோம். அதே தான் இந்த தாவீது செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அடுத்த வசனமாக, நான் படுத்து நித்திரை செய்து விழித்துக் கொண்டே கர்த்தரை தாங்குகிறார். பாருங்க, எத்தனை அருமையான வசனம். நிஜமாவே நான் இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னடானா, நான் படுத்து நித்திரை செய்தேன். இவன் தாவீது நடந்து போறது அநாதர வழியில காடு மேடு பயந்து ஓடுறவங்கெல்லாம் இன்னும் நடு ரோட்ல போயிருப்பாங்க. ஒளிந்து ஓடும் போது எல்லாம் காடு மேடு ஒன்று காடு எல்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல கூட ஒரு தைரியம், ஒரு கத்த கொடுத்த தைரியம், நான் படுத்து நித்திரை செய்து விழித்துக் கொண்டேன், கர்த்தரை தாங்குகிறார். இதேதான் நம்ம வாழ்க்கையிலையும் கஷ்டமான நேரத்துல பாடுகள் மத்தியில நம்ம தூங்க. சில பேரு நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய பணக்காரங்களா, ரொம்ப அருமையா, அவங்களாம் நிறைய பணம் உள்ளவங்க, அவங்களாம் ரொம்ப அருமையா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர்களுக்குள்ள போய் பார்க்கும் பொழுதுதான் தெரியும் அவர்களுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளவு தூங்குறதுல. நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, தூக்க மாத்திரை போட்டுதான் பெரிய பெரிய பணக்காரங்களாம் தூங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. கேட்டு பார்த்தாவே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா அந்த பணத்தின் மேல இருக்கிற அந்த சிந்தனையில என்ன ஆகுமோ ஏதாகுமோ, யார் நம்ம பிடிச்சிருவாங்களோ, யார் நம்ம பணத்தை பறிச்சிருவாங்களோ, யார் நம்ம ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பயத்திலேயே தூக்கம் வராது. அப்படிப்பட்ட தூக்கம் வராம கூட கட்டுக்காங்க. அவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் தூக்கம் வராம கஷ்டம். ஆனா கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு? படித்த உடனே தூக்கத்தை கொடுக்குறாரு. அவங்க பிள்ளைகளை நமக்கு என்ன செய்யறாரு? படித்த உடனே நித்திரையை கொடுக்குறாரு. அது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? படித்த உடனே தூக்கம் வரணுங்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதத்தை அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். படித்த உடனே தூங்கு. அந்த மாதிரி இந்த கடுமையான கஷ்டமான நேரத்திலையும் தாவீது அவன் சொல்றான், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தரை தாங்குகிறார். அவர் தாங்கினதுனாலதான், தாங்குவார் என்ற அந்த விசுவாசத்தோடு இருக்கும் பொழுதுதான் அவன் படுத்து நித்திரை பண்ணுகிறார் என்று பார்த்தோம். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிறார் 10,000 பேருக்கு நான் பயப்படேன். எதை வச்சு சொல்றா? எல்லா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யார் வந்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம், யார் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்து ஜெயிக்க வைப்பார் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு இருக்குது என்று நாம் பார்க்கிறோம். இதே ஒரு நம்ம வேதத்துல வரும்போது ராஜாக்கள் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல பார்த்தா, பெலிஸ்தர் தேசத்துல பெலிஸ்தர்ல சிரியா மன்னன் பெலராத் இஸ்ரவேல் ராஜா ஆகாப வெற்றி கொள்ள வரும்போது 32 ராஜாக்களை கூட்டிட்டு போறான். ஒரு ஆகாபை வெற்றி கொள்வதற்கு 32 ராஜாக்கள் இருக்கிறான். அப்ப ஆகாபுக்கு கர்த்தர் சொன்னது, நான் உன்னை 32 பேர் வந்தா கூட நீ பயப்படாது, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், முறியடிக்க செய்வேன். ஒரு ராஜா, ஒரு படை வீரர், ஒரு ராஜாவோட வீரர் 32 பேரையும் படகணிக்க செய்தார் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 20 ஆக இப்படி 10,000 பேர் நம்ம சுற்றி வந்தாலும் என்னை கர்த்தர் காத்துக் கொள்வார், என் பகைஞரை. அதாவது 10,000 பேருக்கு நான் பயப்படேன். பயப்படாம இருக்கிற காரணம் கர்த்தர் அவரோடு இருந்தது, தாவீதோடு இருந்தது. தாவீதோடு இருக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தையை சொல்றது. அதேதான் தாவீதுக்கு இருந்த அதே நிலைமைதான் நம்மளோட வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகளை இப்படிப்பட்ட சங்கடங்களை நம்ம சகிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை கஷ்டம், பல சூழ்நிலையில, பல விதத்துல பிள்ளைகளை குறித்து கவலையா, வருமானத்தை குறித்து கவலையா, வீட்டை குறித்து கவலையா, இன்னும் மற்ற பயங்கள் இருக்குதா, எத்தனை வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் போது நம்ம எவ்வளவு பாசிட்டிவா வாழலாம் தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு இருக்கும் போது நமக்கு அந்த பாசிட்டிவ் சிந்தனை கொடுத்துருவாரு. பயப்படாமல் இருக்கவும் கர்த்தர் கிருபை செய்வார். இது எல்லாமே வெறும் வார்த்தைகள் மாத்திரமல்ல, இது எல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை. தாவீது மூலமா நம்ம இந்த ஆலோசனைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வார்த்தை, கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் காணியிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். பகைஞரை தாடையில் அடித்தார். கர்த்தர்
நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லாரையும் அப்படித்தான் மனகடிப்பார். இப்போ பெரிய நம்ம துன்மார்கள் நம்ம நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை கூட வந்திருக்கும். ஆனாலும் அவருடைய முடிவை பார்த்தோம்னா ஊருக்குள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அவன் முதல் ரொம்ப நொறு பண்ணிட்டு இருந்தான், இப்போ பல்லு புழுகிற பாம்பு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு உதாரண ஊர்களில் சொல்லுவாங்க. பல்லு புழுகிற பாம்புடைய விஷயமே அந்த பல்லுல தான் இருக்குது. அந்த பல்லை பார்த்துதான் இந்த உலக மக்கள் அனைவரும் பயப்படுது. பாம்பை பார்த்தா பழைய நடுங்குவாங்க. அப்போ பல்லு புழுகிற பாம்புனா அந்த பாம்புக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும். அப்போ பல்லு புழுகிற பாம்புனால நம்ம ஒன்றும் நடக்காது. அந்த துன்மார்க்கனுடைய காரியங்களை ஆண்டவர் அப்படித்தான் செய்வாரு. இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னால அவங்க ஜெகஜோதியா இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு எதிராக இருக்கிறவங்க ஒரு நாளில அவங்க பல்லு புழுகிற பாம்பு மாதிரி அவங்க அடக்கி ஒடுக்கி போயிடுவாங்க. பல முறை நம்ம பாஸ்டர் நமக்கு அந்த விஷயத்தை கூட சொல்லியிருக்கிறாரு. எந்த கொடுப்பாரு எங்க குடியிருந்தீங்க? ஏரிக்கரையில குடியிருக்கும் பொழுது அந்த வீட்டுக்காரர் ரொம்ப இவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத சொல்லி கடைசியில் அவரே முட்டி போட்டு ஜெபிக்கிற மாதிரி செய்ய வச்சுட்டாரு. அதுதான் பார்த்தா ஒரேடியா பேசல, ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். அவருக்கு எதிராக செயல்பட்டு அந்த மனிதனை இவர்கிட்டயே ஜபிக்கிற அளவுக்கு கர்த்தர் கொண்டு செய்தார். ஏன்னா துன்மார்க்கரை அப்படியாக கர்த்தர் மடலெடுத்து விடுவார், பல்லு புழுகிற பாம்பு மாதிரி செஞ்சிருவாரு. அதான் துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டி. அது பாருங்க, நம்ம ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். தாவீது எல்லாத்தையுமே விசுவாசத்தோடவே பேசினார். இந்த வசனத்தை எல்லாம் பார்த்தா தாவீது விசுவாசத்தோட தான் எல்லாம் செய்தீர், உடிதீர், தாங்குகிறீர், தப்புவிக்கிறீர், எல்லாமே என் ஃபியூச்சர்ல நடக்கிற காரியத்துக்கும் தாவீது விசுவாசத்தோடு வசனத்தை சொன்னாங்கன்னு நம்ம வாசிக்கணும். இந்த விசுவாசம் எல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறதா. அடுத்த வசனமாக ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக செய்யலாம். பாருங்க, இந்த ராஜா அவர் மாத்திரம் நல்லா இருக்கணும்னு இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. எல்லாருக்காம வேண்டாம் பாருங்க, அது எவ்வளவு ஒரு நல்ல குணம் பாருங்க. தனக்கு மாத்திரம் ஆண்டவர் உதவி செய்து தனக்கு மாத்திரம் எல்லா ஆசீர்வாதம் கொடுக்குறதுல அப்படி ஜனத்தின் மீது, ஜனத்துக்கு மேல ஜனத்தின் மீது அவருடைய ஆசீர்வாதம் இருப்பதாக என்று எல்லாருக்காக தாவீது கேட்டார். அதே அந்த வசனமா நம்ம கொடுக்குற ஆலோசனை நமக்கு மாத்திரம் ஜெபிச்சுட்டு, நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் ஜெபிச்சுட்டு, நம்ம பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஜெபிச்சுட்டு இல்லாம ஆண்டவரோட பிள்ளைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக நம்ம அனைவரும் ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வரணும் அப்படிங்கிற ஜெபம், நம்முடைய ஜெபம் பரந்த ஜெபமா இருக்கணும், நம்ம ஜெபம் தொலைநோக்கு ஜெபமா இருக்கணும் அப்படின்னு தாவீது சொல்ற வார்த்தை நமக்கு ஒரு பெரிய ஆலோசனையா இருக்கு. ஸோ நம்ம வாசிக்கிற வசனம் எல்லாமே நமக்கு ஆலோசனை தான் கொடுக்குது. அப்ப நம்ம இதை கூர்ந்து கவனித்து, அதுதான் இரவும் பகலும் இந்த வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலில் ஓரத்து தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இடையெல்லாம் இருக்கிற மரத்தை போடிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வசனம் எல்லாம் நம்ம படிக்கும்போது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். நாம் இந்த வசனத்தை எல்லாம் நமக்குன்னு கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு நாம் விசுவாசிக்கணும். இந்த விசுவாசத்தா தாவீது நமக்கு விசுவாசத்தை நம்ம கற்றுக் கொடுத்தார் என்று இந்த சங்கீதம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.